ஒரு பாப்கார்ன் ரோட்டில் வாங்கினா 10 ரூபா, அதே பாப்கார்னு தேட்டரில் வாங்கினா 100 ரூபா 200 ரூபா சொல்கிறாங்க. இது என்னங்க பகல் கொள்ளையாக இருக்குது? இப்படி தான் நானும் பணத்தை பற்றின ரகசியம் புரியாத வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ திட்டுறதை நிறுத்திட்டேன். அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுவி சங்கர். பணம்ங்கிறது ஒரு ஆற்றல். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நம்ம எந்த ஒரு இடத்துலையும் தானமாக கொடுக்கறத தவிர மற்ற எந்த இடத்துலையும் சும்மா பணத்தை கொடுக்க மாட்டோம். ஒரு சர்வீஸோ இல்லை ஒரு பொருளோ வாங்குறதுக்காக மட்டும்தான் நம்ம பணத்தை கொடுப்போம். அப்போது அப்படி இருக்கும்போது ஒரு பாப்கார்னை ரோட்டில் வாங்குகிறோன்னா நம்ம அங்கே நின்று சாப்பிடலாம், இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம். ஆனால் தியேட்டரில் ஒரு பாப்கார்னை நம்ம எப்படி சாப்பிட்றோம்? நம்ம படம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம் இல்லையா? அப்போது அதில் வந்து ஏசி இருக்கலாம், சோஃபா இருக்கலாம், நம்ம என்ன டிக்கெட் வாங்கியிருக்கோமோ அதை பொறுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம பணத்தை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் பே பண்ணுறோம், சரிங்களா? அங்கே வந்து நமக்கு டாய்லெட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் அந்த கவர் முதற்கொண்டு குவாலிட்டியோடு இருக்கும். எப்போவுமே நம்ம பணத்தை குவாலிட்டிக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம், சரிங்களா? எந்த அளவுக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு பணம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஒரு பிரியாணியை நம்ம 80 ரூபாய்க்கும் வாங்கலாம். அதே பிரியாணியை 350 ரூபா கொடுத்து ஒரு ஹோட்டல்லையும் சாப்பிட்லாம். 80 ரூபா பிரியாணி வாங்குகிற இடத்துல நமக்கு ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் 350 ரூபா கொடுக்குற இடத்துல வந்து நமக்கு சோஃபா இருக்கும், ஏசி இருக்கும், இந்த மாதிரி நமக்கான ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பணத்தை எங்கே கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அங்கே கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் கொடுக்குறோம். அப்போது நம்ம பணத்தை குறை சொல்லும்போது என்ன ஆகும்னா, இது வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தால் நமக்கு இந்த கம்பேரிசன் இருக்கும். பட் இது வந்து நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம எந்த ஒரு இடத்துலையும் பணத்தை குறைவாக பேசணுன்னா நம்மக்கிட்ட பணத்திற்கான ஆற்றல் வந்து குறையும். எப்போவுமே நம்ம பணத்தை செலவு பண்ணும்போது ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணும், சரிங்களா? ஒரு பிரியாணி சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அதுக்காக தானே பணம் கொடுக்குறோம். அப்போது அந்த ஹாப்பினஸ்க்காக நான் இந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிறணும். ஐயோ இதுக்கு இவ்வளவா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சூழ்நிலை வருதுன்னா நம்ம அதை கேட்கலாம். அது நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுதா இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். எந்த ஒரு இடத்துலையும் பணத்தை பேரம் பேசக்கூடாது. பணத்தை நம்ம பேரம் பேசுகிறோன்னா அந்த இடத்துல நமக்கான மணி எனர்ஜி குறையும். அப்போது ஒரு கீரைக்கட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 40 ரூபா சொல்கிறாங்கன்னா அங்கே போய் நின்றுக்கிட்டு ஐயோ இது இவ்வளவா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் நானுமே பேசியிருக்கேன், எங்கள் ஊரில் எல்லாம் 10 ரூபா தான், இங்கே என்ன இம்பிட்டு விலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே அந்த கீரை எங்கேருந்து எங்கே வந்திருக்கு? இதுவே ஒரு பேக்கரியில் போய் ஒரு ஸ்நாக்ஸை எந்த கேள்வியும் கேட்காம அவங்க சொல்கிற விலைக்கு வாங்கிட்டு வரும். நம்ம பெரிய நம்மளுடைய வார்த்தைகளோட ஜாலத்தை எல்லாம் வந்து எங்கே காட்டுவோன்னா யார்கிட்ட பேச முடியுமோ அவங்ககிட்ட போய் காட்டிக்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பேரம் பேசாமல் இருக்கோமோ, எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுற பணத்துக்கு நன்றியோடையும் மகிழ்ச்சியோடையும் செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பணம் நமக்கு திருப்பி கிடைக்கும். இதுதான் உண்மை. இதை வந்து நான் என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கெல்லாம் பேரம் பேசுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பேரம் பேசுகிறது லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு சைக்காலஜி வேறு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். வேறு யாராவது பயங்கரமாக பேரம் பேசுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.